Hi, hello and welcome to natrinai kudil. இன்னைக்கு ஈஸியான ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக எடுத்துக்கோங்க. எல்லா பீசஸ்லையும் இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன் செய்கிறதுக்கு மீதி திங்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை, 5 வரமிளகா, 1 டீஸ்பூன் பெப்பர், கடைசியாக ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது சிக்கனில் ஒரு கோட்டிங்காக தான் நம்ம இது ரெடி பண்ணுறோம். நம்ம மறுபடியும் உப்பு சேர்த்துவோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கட்டி விழுகாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் நல்லா கலக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது போட்டு நம்ம உடனேவே பொரிச்சு எடுத்துடலாம். ஜஸ்ட் அந்த இதில் உங்களுக்கு லைட்டாக டிப் பண்ணாவே போதும். இப்போ ஒரு வடை சட்டி வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டி வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சிக்கன்லாம் பொரிக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த பேலன்ஸ் இருக்க முட்டை கலவையை அதுலேயே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் ஒரு சைடு வெந்த உடனே அடுத்த சைடு நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. சிக்கன் எல்லாம் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பிரித்து விட்டுருங்க. சிக்கன் இந்த மாதிரி பெரிய பீசஸ் நீங்கள் எடுக்கும் போது எப்பயுமே ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் வேக வைங்க. அப்போ தான் உள்ளேயும் ஒரே மாதிரி வேகும். இல்லைன்னா மேலெல்லாம் சீக்கிரம் கிறிஸ்பி ஆகிடும், உள்ளேலாம் சரியாக வேகாது. அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டே இருங்க, இல்லைன்னா ஒரே சைடு இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். அவ்வளோதான். இப்போ சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் சாஃப்டாக இறங்குது அப்படின்னா சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து சிக்கனை எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சிக்கனை நல்லா பொரித்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் பெப்பரும் எடுத்து வச்சுருக்க 5 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த பவுடர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சிக்கனும் அதுக்கான மசாலும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. நம்ம அதே வடை சட்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன். முன்ன நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து நான் 3 டீஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை தலையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தலை எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பரும் வரமிளகாய் பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வணக்குங்க. லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். அவ்வளோதான். இந்த மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு 2 நிமிஷம் கழித்து அடுத்த சைடும் நீங்கள் நல்லா திருப்பி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க.
இப்போ சிக்கன் வந்து போட்டு 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், இப்போது ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த மாதிரி செமி கிரேவியாக வேணும் அப்படிங்கிறனால நான் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டிடும். சுண்டினதுக்கப்புறமா இந்த சிக்கன் மட்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இது வந்து சப்பாத்தி பூரி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். இப்போது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.